கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு தகவல் வந்திருக்கு. மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. கிளீன் ஸ்ரீலங்கா நடக்குதா, இருக்குதா, இல்லையா அப்படின்ற நிறைய பேருடைய கேள்விக்கான ஒரு பதிலா இது இருக்க போகுது. இலங்கையில பலதரப்பட்ட முக்கியமான விஷயங்கள் இன்றைய நாள்ல நடந்திருக்கு. இதையும் தாண்டி ஈரான், இஸ்ரேல் பக்கமாக பலதரப்பட்ட புதிய தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நாம் பார்க்க போறோம். முக்கியமான செய்திகளை பார்க்கறது முதல்ல ஈரான், இஸ்ரேல் பக்கமா என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற புதிய அல்லது இப்ப கடைசியா வந்த தகவல்களை சுருக்கமா பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான செய்திகளுக்கு போவோம். ஈரானிய ஜனாதிபதி அல்லது ஈரானிய சுப்ரீம் தலைவர் இன்றைய நாள்ல மக்கள் மத்தியில உரையாற்றிருக்காரு. அதாவது மக்களுக்கான செய்திகளை இன்றைய நாள்ல சொல்லியிருக்காரு. இதுல மிகப்பெரிய அளவான எச்சரிக்கை, அமெரிக்காவுக்கே பெரிய அளவான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நேற்றைய நாள்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அல்லது இன்று அதிகாலையிலிருந்து வந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு, உடனடியாக நிபந்தனைகள் இல்லாம ஈரானிய சுப்ரீம் லீடர் சரணடையணும் அப்படின்ற ஒரு தகவலை அல்லது கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஈரானை பொறுத்தவரையில எந்த இடத்திலும் எங்கேயும் இஸ்ரேல் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா வான்பரப்ப, அதாவது ஈரானுடைய வான்பரப்ப தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது அமெரிக்கா பக்கமாக சொல்லப்படுகிற செய்தி. அது மட்டும் இல்லாம ஈரானிய சுப்ரீம் லீடர் எந்த இடத்துல தங்கி இருக்காரு, அதாவது ஆயத்துல்லா கமேனி எங்க தங்கி இருக்காரு, எங்க பதுங்கி இருக்காரு அப்படின்ற எல்லா தகவல்களும் எங்களுக்கு தெரியும். நினைச்சா நாங்க அந்த இடத்துக்கு அடிப்போம். ஆனா அவரை கொல்லும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. அவர் நிபந்தனைகள் இல்லாம சரணடையணும் அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாம் நேற்றைய நாள்ல இருந்து இன்று மதியம் வரைக்கும் வெளியாகி கொண்டிருந்தது. ஈரானிய சுப்ரீம் லீடர் இன்றைய நாள்ல மக்களுக்கு உரையாற்றிய போது பலதரப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. எந்த காரணம் கொண்டும் இந்த யுத்தம் நிறுத்தப்படாது, எந்த காரணம் கொண்டும் ஈரான் சரணடையாது, ஈரான் எந்த காரணம் கொண்டும் பின்வாங்க போறதில்லை. இஸ்ரேல் செய்த அதாவது ஈரானுக்கு தாக்கிய இந்த சம்பவத்துக்கு நிச்சயமாக வருத்தப்படும் அளவுக்கான சம்பவங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம அமெரிக்க ஜனாதிபதி சரணடைய சொன்ன இந்த விஷயத்துக்கு எந்த காரணம் கொண்டும் சரணடையத்துக்கு தயார் இல்லை. அமெரிக்கா இந்த போர்ல ஈரான தாக்கமாக இருந்தால் அமெரிக்காவுக்கு மிக பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான பல எச்சரிக்கைகளை இன்றைய நாள்ல ஈரானிய சுப்ரீம் லீடர் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரானிய ராணுவ முக்கிய தளபதிகளோடும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை இன்றைய நாள்ல இடம்பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்க பக்கமாக அல்லது இஸ்ரேல் பக்கமாக இப்ப சொல்லப்படுகின்ற அல்லது பேசப்படுகின்ற விஷயம் சொன்னா, ஈரானிய தலைநகரமான தெஹ்ரான்ல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள், 3 முதல் 3.5 லட்சம் மக்கள் அங்க இருக்காங்க. அனைவரும் அங்க வெளியேற வேண்டும். அங்கு மிக பாரிய தாக்குதல்கள் வருகின்ற மணித்தேலங்களையோ இல்ல வருகின்ற நாட்கள்லயோ நடக்கும். 6 நாட்களா இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய நாள்ல லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய சொந்த வாகனங்கள்ல ஈரானுடைய தெஹ்ரான் நகரத்திலிருந்து மற்ற நகரங்களுக்கு சென்ற காட்சிகளை மிகப்பெரிய வாகன நெரிசலோட பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய நாளிலையும் அங்கிருந்த மக்கள் வெளியேறி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த மக்கள் வெளியேறதுக்கு பிறகு நடக்க போற தாக்குதல்கள் அப்படின்றது இஸ்ரேலுடைய மிக பாரதூரமான தாக்குதலாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனாலும் ஈரான் இன்றைய நாள்ல இன்று அதிகாலையில ஒரு மிக முக்கியமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் இதை எதிரே பார்த்திருக்க அளவாத ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கா சொல்லப்படுது. இதுவரைக்கும் ஈரான் தாக்கிய ஏவுகணைகளை தாண்டி அதிவேகமாக தாக்கக்கூடிய ஏவுகணை. இந்த ஏவுகணை உங்கள்ட்ட இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா ஈரான் இதை வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது. ஆனா அதே ஏவுகணையால இன்று அதிகாலை இஸ்ரேலினுடைய தலைநகரத்தை தாக்கியிருக்காங்க. பல இடங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. பத்தி எரியக்கூடிய அளவிலான தாக்குதலாக இருக்கு. 8 முதல் 9 நிமிடங்களுக்குள்ளேயே ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்குள்ள போய் விழுந்து அந்த அவங்களுடைய ரேடார்லேயே அது படாத அளவுல போய் விழுந்து வெடிக்கக்கூடிய காட்சிகள் பெரிய அளவாக இன்றைய நாள்ல சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த மாதிரியான எதிர்பாராத விஷயங்களை ஈரான் செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கையான முதல் படியாக இது இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் ஈரான் இன்னும் பெரிய அளவாக ட்ரோன் தாக்குதல்களை நடத்தல. ட்ரோன்களை பெரிய அளவாக அனுப்பியிருக்காங்க. ஆனா பெரிய அளவாக அனுப்பல. என்ன காரணம்? இதை எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுந்திருப்பதா சொல்லப்படுது. குறிப்பா சொல்ல போனா ஈரான் தான் பல நாடுகளுக்கு ட்ரோன்களை உற்பத்தி செய்து கொடுக்குறாங்க. அவங்களே இன்னும் ட்ரோனை பயன்படுத்தாம இருக்கிறாங்க அப்படின் போது இதுல ஏதோ ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்ப சொல்லப்படுது. அதோடு இஸ்ரேல் பக்கமாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுத்தம் நடந்ததுக்கு காரணம் என்ன, இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணம்னு சொன்னா ஈரான்
ஈரான் போல நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்தாங்க. அதை அழிக்கிறதுக்காகத்தான் இஸ்ரேல் வந்து அவங்க மேல தாக்குதல் நடத்தியது. அந்த இடங்களை குறிவைச்சு தான் தாக்குதல் நடத்தும். அது எல்லாமே இப்ப அழிக்கப்பட்டிருக்கு. அதை ஈரானால ஒத்துக்கொள்ள முடியாத காரணம் சொன்னா இது வந்து ஈரான் இது யாருக்குமே தெரியாம அதை உருவாக்கி கொண்டிருந்தாங்க. ஒரு காலத்துல ஈரான்ட்ட அணுகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க உருவாக்கி கொண்டா பல நாடுகள் இது அவங்கள்ட்ட மண்டியிட வேண்டி வரும். அதனாலதான் இதை முன்கூட்டியே நாங்க அழிக்கிறதுக்கு தயாரானோம். இந்த விஷயத்துக்காக தான் அவங்க மேல போர் தொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தங்களுடைய பக்கத்தை சொன்னாலும் இனி வருகின்ற நாட்கள்ல இது பேசி தீர்க்கிற விஷயமாக இல்ல. இஸ்ரேலுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்றதுல ஈரான் உறுதியாக இருக்காங்க. இறுதியாக வந்த செய்தியின் அடிப்படையில இன்றைய நாள்ல கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பற்றி அடுத்து வர போற நாட்கள்ல 10 விதமான 10 விஷயங்கள் முக்கிய விஷயங்கள் செய்ய போறாங்க. அந்த விஷயம் தொடர்பாக இன்றைய நாள்ல செய்திகள்ல பார்க்க கிடைச்சது. கிளீன் ஸ்ரீலங்கா இப்பவும் நடக்குதா அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருந்தது. அதுக்கான கேள்விக்கான பதில் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். 10 விஷயங்கள். அதுல முக்கியமான விஷயமாக முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கு விசேட தேவையுடையவர்களுக்கான விசேட பேருந்து சேவை ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நகரங்கள்ல ஒவ்வொரு கிராமங்கள்ல இருக்கிற பொது வைத்தியசாலைகளை நோக்கி அந்த வைத்தியசாலைகள் செல்றதுக்காக பிரத்யேகமாக வைத்தியசாலை கண்டே பேருந்து சேவை பயணிகள் பேருந்து சேவை ஆரம்பிக்கிறதுக்கான திட்டம் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது ஆரம்பத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் இது ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். இப்ப நமக்கு வந்து தீபாவளி இருக்கு, சிங்கள மக்கள் மத்தியில ஒவ்வொரு பண்டிகை போசன் இருக்கு, வெசாக் பண்டிகை இருக்கு, அதோட முஸ்லிம் மக்கள் மத்தியில நோன்பு பெருநாள் இருக்கு, ஹஜ் பெருநாள் இருக்கு. இந்த மாதிரியான பண்டிகைகள் எல்லாமே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனியா இருக்கு. ஆனா 3 இன மக்களையும் சேர்த்துக்கொண்டு எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு ஒரு தனியான பொதுவான ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்காங்க. இது இந்த 10 திட்டத்துக்குள்ள இது முக்கியமான திட்டமாக இருக்கு. 3 நாட்கள் பண்டிகையாக இது இருக்க போகுது. எல்லாருக்கும் சேர்த்த ஒரு பண்டிகையாக இருக்க போது வரும் நாட்கள்ல இதுக்கான திகதி அறிவிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து காலி முகத்திடல்ல மையப்படுத்தி தான் இந்த பண்டிகை திருவிழாக்கள் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு கோலாகல கொண்டாட்டமாக இருக்கும். எல்லாரையும் சேர்த்து கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பண்டிகை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதோட மட்டும் இல்லாம சுற்றுலா தலங்களை மையப்படுத்தி 500 மலசல கூடங்கள், அதாவது கழிவறைகளை அமைக்கிறதுக்கு, அதுவும் உலக தரத்திலான கழிவறைகளை அமைக்கிறதுக்கு 525 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் வந்து உண்மையிலே செய்ய வேண்டிய விஷயம் தான். நான் எத்தனையோ சுற்றுலா தலங்களுக்கு போயிருக்கேன். வெளிநாட்டவர்கள் வராங்க, எல்லா நாடுகள்ல இருந்து வராங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய காசு எடுக்கப்படுது ஒவ்வொரு இடங்கள்லையும். இப்ப நாங்க சிகிரியா போறோம்னா எங்களுக்கு சிகிரியாவுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் தான் டிக்கெட். ஆனா அவங்களுக்கு 14,000 ரூபாய் டிக்கெட். ஆனா ஒழுங்கான ஒரு வலசல கூடம் வாஷ்ரூம் வந்து அங்க இருக்காது. முகம் துளிக்கக்கூடிய அளவுலாம் இருக்கு. இந்த அளவுலையும் இருக்காது, பராமரிப்பு இல்லாம இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. எனவே இப்படியான இடங்கள்ல உண்மையிலே இந்த மாதிரி விஷயம் கொண்டு வரப்படணும். இதுக்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கினாலும் இதை சரியா கொண்டு வரது மட்டும் இல்ல, சரியா பராமரிக்கணும். இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படும் என்னை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமான, அதாவது உணவட்டன இந்த மாதிரியான கடற்கரைகள் இருக்கு. இதை உலக தரத்திலான கடற்கரைகளாக மாற்றுவதற்கான சான்று பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. இப்படி பல முக்கிய சுற்றுலா விஷயங்களை மையப்படுத்தி அதிகமான விஷயங்கள் சொல்லப்படுது. பல அபிவிருத்தி திட்டங்களும் இதுக்குள்ள இருக்கு. இது கிளீன் ஸ்ரீலங்கா நடக்குதா இல்லையான்றவங்களுக்கு கேள்விக்கான பதிலா இருக்கு. நிறைய பேர் நம்மகிட்டே கேட்டிருந்தீங்க. நடக்குது. முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அவருடைய மனைவியும் மகளும் இன்றைய நாள்ல குற்றப்புலனாய்வு பிரிவினரால கைது செய்யப்பட்டிருந்தாங்க. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்றைய நாள்ல பிணை வழங்கப்பட்டிருக்கு. 2 பத்திரிகையாளருக்கு எதிராக நீதிமன்றம் இன்றைய நாள்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவிடம் அவங்க வாக்குமூலம் வழங்கணும் அப்படின்ற மாதிரி. எதுக்காக அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல பத்திரிகைகள்ல ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது, சிங்கள பத்திரிகை ஒன்றுல. இதுல வந்து கனைமுல்ல சஞ்சீவ கொலையோடு தொடர்புடைய செவ்வந்தி என்கின்ற அந்த பெண் வந்து நாட்டை விட்டு தப்பி துபாய்க்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி. இது எப்படி வந்து அவங்களுக்கு செய்தியா கொண்டு வரக்கூடியதா இருந்தது, இதுல என்ன தகவல் இருக்கு, என்ன உண்மை இருக்கு அப்படின்ற அடிப்படையில அவங்களோட வாக்குமூலம் பெறதுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் வந்து வாக்குமூலம் வழங்குறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த செய்தியும் நல்லா பார்க்கக்கூடியதாக இருந்தது. போன வருஷத்துல இருந்து அல்லது அதுக்கு முதல் வருஷத்துல இருந்து, நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல்ல இருந்து பேசிய ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லப்பட்டது. கடந்த அரசாங்கத்தின் மூலமாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் கூட அது இப்ப கொஞ்சம் தாமதமாக இருந்தது. அதாவது உலக பணக்காரர் எலன் மஸ்குடைய ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவை இலங்கையில அறிமுகமாக போகுது அப்படின்ற செய்தி. இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைய நாள்ல வந்திருக்கு. அதாவது இன்னும் 2 கிழமையில
இந்த ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவையினுடைய பரிட்சாத்தம் நடக்க போகுது. 12 பேருக்கு இப்ப எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த சேட்டலைட் மூலமான இன்டர்நெட்டை பெற்றுக்கொள்றதுக்கு 112 பாகங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து ஒரு கிழமை அல்ல 2 கிழமைக்கான பரிட்சாத்தமாக இருக்கும். இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு தொடர்பாகவும் இதில் ஆராயப்படும். இது எல்லாமே கண்காணிக்கப்பட்டு இதெல்லாம் சரி அப்படின்னு சொன்னா இன்னும் அடுத்த மாதம் அதாவது ஜூனுடைய இறுதி கட்டத்துக்குள்ள பாவனையாளர்களுக்கு ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.